திட்டம் போட்டு என்னையும் வெளியே அனுப்பிட்டு எங்க அம்மாவையும் நைஸா ஏமாத்தி இந்த சொத்தை ஆட்டைக்கு போடலான்னு பாத்தியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருடி. இந்தா வாங்கிக்கடி என் குண்டு பண்டாட்டி. எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? ஐயோ அம்மா. அத்தை என்னதாச்சு? நீங்க எதுக்கு குறுக்கு வந்தீங்க? ஐயோ அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ரத்தம் கொட்டுதே. அட கொலகார பாவி, குடிச்சிட்டு வந்தா உனக்கு கண்ணு முன்னு தெரியாம போயிருமா? மொஹர கட்டை பார். அந்த பொம்பளை என்ன பாவம் பண்ணிச்சு உன்னை பெத்தாத தவிர? இப்படி உருட்டு கட்டி வச்சு மண்டையை உடச்சுட்டியடா பாவி பையில. நகர் அங்கிட்டு உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். பெரியமா, ஏ ராமாய் பெரியமா, கண்ணு முழிச்சு பாரு. சுந்தரேக்கா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? லேசா அடி, இத்தனோடு ரத்தம் வருது, அவ்வளவுதானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா போயிரும். நீ முதல்ல அழுவாத. நான் என்ன சிம்ரனு பண்ணுவேன்? எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் என் அத்தை மட்டும் தானே. அதையும் இப்படி மண்டையை உடச்சு படுக்க வச்சுட்டானே பாவி பைய. ஏ கிருஷ்ணமூர்த்தி, எங்கேயாவது குடிச்சுட்டு அங்கங்கன்னு உளுந்து கிடப்பல்ல, அப்படி எங்கேயாவது உளுந்து கிடக்க வேண்டியதானே. இங்க வந்து ஏன் இவங்க உசுர எடுக்கிற? அதுங்க ரெண்டும் இப்பதான் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போய் ஏதோ சந்தோஷமா ஒரு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அது உனக்கு பொறுக்கலையா? பெத்த அம்மான்னு கூட இல்லாம மண்டை உடச்சு போட்டல்ல, அந்த கிழவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் ஜெயிலு தான் களி தான் பாத்துக்க. ஏக்கா, எம்பிட்டு நேரம் இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருப்ப? நல்லா இருக்கிற பொம்பளையும் அப்படியே நீ படுக்க வச்சிருவ போல இருக்குது. எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல. சிம்ரனு, ஆஸ்பத்திரிக்கு எப்படி தூக்கிட்டு போறது? பஸ் இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போனுச்சு. அம்மா, நான் ஒண்ணு தெரியாம அடிச்சு புட்டம்மா. எந்திரிமா. ஏமா அப்படி படுத்து கிடக்குற? எந்திரிமா. நான் அவ்வளவுதானம்மா அடிக்க போனேன். நீ ஏமா குறுக்க வந்த? இப்ப பாரு, ரத்தம் ஒழுகிட்டு படுத்து கிடக்குற. நீ வா, நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறேன். வாமா, ஏஞ்சு வாமா. நான் சும்மா லேசா அடிக்கலாம்னு தான் ஓங்கினேன். அதுக்கே அப்படி ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு உழுவன்னு என்ன கனவா கண்டேன். எந்திரிமா. என்ன பாரு, இவளுக்கு என்னென்ன சொல்றாளுக்குன்னு. எந்திரிமா. என்ன கொலகாரன்னு ஆக்கிப்படாதம்மா. எந்திரிமா. ஏய் ஏய் அத்தை தொடாத, கையெடு கையெடு. அத்தை மேல கையை வெட்டி போடுவேன். சுந்தரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலடி. நான் ஒன்னதான் கோவத்துல அடிக்க வந்தேன். அதுவும் லேசா தான் அடிக்க வந்தேன். இப்படி அம்மா குறுக்க வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் பண்ண வேணாம் சாமி. பண்ணனதெல்லாம் போதும். இந்த பொம்பளை உன்னை பெத்து வளர்த்து என்ன சுகத்தை கண்டுச்சு? உன்னால அது காலம் முறை கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா? இப்படி கட்டையில அடிச்சு படுக்க வச்சுட்ட. பெத்த தாயை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டு நீ நிம்மதியா இருந்துருவியா சொல்லு? சுந்தரி, நீ என்னடி நான் வேணும்னு அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கிற? போதும்பா சாமி, உன்னால நாங்க பட்டதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏக்கா, உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ரத்தம் இங்க நிக்காம கொட்டிட்டு இருக்குது. முதல்ல ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம் வாக்கா. போ இங்க இருந்து சொல்றேன்ல. இங்கே நின்னு உங்க அம்மாவை கொல்லுப்படாத. எங்கேயாவது போய் தொலை. சிம்ரனே, இப்ப என்னடி பண்றது? எனக்கு கையும் புரியல, காலும் புரியல. எம்பிட்டு ரத்தம் கொட்டுது பாரு. லேசா ஒரு தலைவலி கால் வலின்னு வந்தாலே தாங்கிக்காது. இது எப்படி இவ்வளவு வலியும் தாங்கிட்டு படுத்திருக்குது? அத்தை எந்திரித்த, எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பாரு. கௌரி வந்தா நான் என்னத்தான் பதில் சொல்லுவேன்? கண்ணு முழிச்சு பாருத்த. ஏக்கா, இப்படி அழுதுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுக்கா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கா. ஏதாவது வண்டி பிடிக்கணும். ஆமாண்டி, நான் போய் ஊருக்குள்ள ஏதாவது வண்டி இருந்தா கூட்டியாரேன். நீ தாத்தா கூட இரு. என்ன இப்ப வண்டிக்கு எங்க போய் அலைய போற? மாணிக் மாமாட்ட சொன்னா உடனே கார் எடுத்துட்டு வருவார்ல, எதுக்கு ஊருக்குள்ள போய் அலையிறோம்? மாணிக்கத்துக்கிட்டயோ தாமரைக்கிட்டயோ இப்படி ஆகி போச்சு, கார் வேணும்னு கேட்கணும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்படின்னு தகவல் தெரிஞ்சாவே உடனே ஆளா காரை தூக்கிட்டு வந்து நிப்பாங்க. ஆனா அவங்க கார்லாம் வேணாம் சிம்ரனு. நம்ம வேற ஏதாவது வண்டி பிடிச்சுக்குவோம். தாமரை மாமியால பத்தி தெரிஞ்சு உங்ககிட்ட போய் வண்டியை கேட்கறது நம்ம மேல நாமளே சாணியை கரைச்சு ஊத்திக்கிற மாதிரி. ஊர்ல என்ன வேற வண்டியா இல்ல? கட்ட வண்டியோ மாட்டு வண்டியோ சைக்கிளோ எதுலயோ ஒன்னு உட்கார வச்சு கூட்டிட்டு போவோம். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ஊருக்குள்ள போய் பாத்துட்டு வரேன். ஏக்கா, ஒரு நிமிஷம் இரு. நீ கட்ட வண்டியும் கூப்பிடவேனா, மாட்டு வண்டியும் கூப்பிடவேனா? இரு, நான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். என்னது ஆம்புலன்ஸா? சிம்ரனு, ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் வண்டி வந்துச்சுன்னா எல்லாரும் என்னமோ ஏதோன்னு பாப்பாங்கல்ல. பார்த்தா பாத்துட்டு போறாங்க. என்னப்ப நீ போய் கட்ட வண்டி பிடிச்சிட்டு வரதுக்குள்ள பெரியமாவுக்கு பாதி ரத்தம் வெளியில போயிடும். ஹலோ ஆம்புலன்ஸ். ஐயோ சின்னத்த, எனக்கு போதும். இங்க பாரு, எனக்கு வயிறு எவ்வளவு பெருசாயிருச்சுன்னு. என்னடா போதும்? 4 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள போதுங்கற? எனக்கு போதும், போ, நான் விளையாட போறேன். அடடே, எங்கடா ஓடுற? இந்த சாப்பாடு முழுசா சாப்பிட்டு முடிக்காம நீ எங்கேயும் போக கூடாதாமா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம், நீயே சாப்பிடு. அடம் பிடிக்காத சந்தோஷ், நில்லு. ஐயோ, இவன் என்ன பாடா படுத்துறானே. ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? இன்னும் 2 வாய் தானே இருக்கு, இந்த வாங்கிக்க. ஐயோ சின்னத்த, உனக்கு தெரியவே இல்ல. எல்லாருக்கும் 1 வாய் தானே இருக்கு, நீ 2 வாய் இருக்குன்னு சொல்ற? ஆமாமா, எனக்கு தெரியவே இல்ல பாரு. இன்னும் 1 வாய் தான் இருக்கு, வந்து வாங்கி சாப்பிடுற சந்தோஷ். எப்பவும் சமத்தா குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்குவல்ல. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி அடம் பிடிக்கிற?
இத்தனை பேர் இருக்கும்போதே இப்படி ஏமாத்துறனா உன் அம்மா உன்னை எப்படிதான் சமாளிச்சிருப்பாங்களோ. இந்தா சந்தோஷ் நல்ல பையன்ல ஆக்காட்டு. சின்னத்த நீ 2 வாய் இருக்குதுன்னு சொன்னல, நீ ஒரு வாய் ஃபர்ஸ்ட் போடு, அப்புறமா நான் ஒரு வாய் போட்டுக்கிறேன். அடே வாளு, நான் ஒன்ன சாப்பிட சொல்றேன், நீ என்ன சாப்பிட சொல்றியா? அத்தைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, நீயும் சாப்பிட்டினாதான் நானும் சாப்பிடுவேன். என்ன மட்டுமே ஏமாத்தி ஊட்டி விடலாம் நினைச்சியா? நீதான் சின்ன பையன், நல்லா சாப்பிட்டினாதான் தெம்பா வெளியில விளையாட போக முடியும். அத்தைக்கு என்னப்போ, வீட்டுல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், லேட்டா சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல சின்னத்த, நீ என்ன ஏமாத்த பாக்குற. உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் அப்படின்னாதான் வாங்கிக்குவேன், இல்லனா எனக்கு வேணாம் போ. உன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலடா. சரி இந்தா நீ முதல்ல வாங்கிக்கோ, அப்புறமா அடுத்த வாய் நான் போட்டுக்கிறேன். அஸ்கு பஸ்கு, அடுத்த வாயும் என்ன ஏமாத்தி ஊட்டி விட்டுருவ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ சாப்பிடு. நீ நல்லா விவரமான ஆளுதான்டா. சரி முதல் வாய் நான் போட்டுக்கிறேன், அடுத்த வாய் ஏமாத்தாம வாங்கிக்கணும், சரியா? நான் சாப்பிட்டேன் பத்தியா, இந்த வாய் நீ வாங்கிக்க. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீ சோறு ஊட்ட லட்சணம். நான் என்ன நீ பண்ண? நீ என்ன பண்ணியா? ஏண்டி இப்படித்தான் தினம் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் எடுத்து வந்து நீ சாப்பிட்டு இருக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல அரியா பையன் சாப்பாடை பிடிங்கி சாப்பிட்றதுக்கு? அண்ணி நான் சந்தோஷ்க்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியா 2 வாய் தான் இருந்துச்சு. ஒரு வாய் நான் சாப்பிட்டாதான் அடுத்த வாய் வாங்கிக்குவேன்னு சொன்னான், அதனாலதான் சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இப்படிதான் ஏதாவது சொல்லி ஏமாத்துவாங்க. நாம தான் அதை இதையும் சொல்லி ஏமாத்தி ஊட்டணும். அவன் சாப்பிட சொன்னா உடனே வலிச்சு வாயில போட்டுக்குவியா? நான் கூட தினம் ஏதோ பையனை பாத்துக்கிறேன் சோறு கொடுக்குறேன்னு ஏமாத்தமா இருந்து போனேன். இங்க வந்து பார்த்தால தெரியுது நீ சோறு கொடுக்குற லட்சணம். நீ என்னமா லூசு மாதிரி சின்னத்தை திட்டிட்டு இருக்கிற? சின்னத்தை எனக்கு தான் சோறு கொடுத்துச்சு, நான் தான் அதை ஒரு வாய் சாப்பிட சொன்னேன். அதுக்கு என்னப்ப எதுக்கு சின்னத்தை திட்டுற? என்னடா சின்னத்தை தொன்னத்தன்னுக்கிட்டு இவங்களாம் அவங்க வீட்டுல சோத்துக்கே வழி இல்லாம கஞ்ச காய்ச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. இங்க வந்து தினமும் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு வகை வகையா பார்த்ததும் கையும் வாயும் சும்மா இருக்குமா? சோத்தியா விட்டு வைக்க மாட்டேங்கிறாளுங்க, அரியா பையனை ஏமாத்தி திங்கிறாளுங்க. இன்னும் பண நகையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாளுன்னு தெரியல. சின்னத்த என்னாலதானே நீ திட்டு வாங்கிக்கிட்ட, அழுவாத. அது ஒரு லூஸ் அம்மா. இல்ல சந்தோஷ், நான் அழுவல, நீ போய் விளையாடு போ. சோப்பா மறுபடியும் உட்காந்துக்கிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வண்டி வந்துடும், போய் ஆஸ்பத்திரிக்கு வேணுங்கிறதெல்லாம் பையில எடுத்து வைப்போ. சிம்ரனு பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்தால வீட்டை விட்டு துரத்தி விட்டு எங்களுக்கு ஆதரவா இருந்துச்சுடி. இன்னைக்கு எனக்குள்ள ஒரு அடி அது வாங்கிட்டு படுத்து கிடக்கேடி. பாரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்துருச்சு, எந்திரி போய் பையனை எடுத்துட்டு வைப்போ. ஏமா இங்க யாருமா பேசண்டே? யாரு பேசண்டா? பார்த்தா எப்படி தெரியுது? மூக்கும் இல்ல நெத்தியும் இல்ல, மூஞ்சு பூரா கண்ணா வச்சிருக்கிற, அப்பயும் உனக்கு கண்ணு தெரியலையோ? இங்க பாருமா, லொல்லு பேசிட்டு இருக்காத, பேசண்ட தூக்கி வண்டியில ஏத்துமா. நாங்க தூக்கிட்டு வந்து ஏத்தணுமா? ஏன் நீ எதுக்கு இருக்கிற? வந்து ஒரு கை புடி. என்னது நான் தூக்கணுமா? நான் ஒன்லி டிரைவிங் மட்டும்தான், பின்னாடி டோரை திறந்து விடுறேன். 2 பேர் இருக்கீங்கல்ல, 2 பேரும் தூக்கி வண்டியில ஏத்துங்க. அட கிறகம் பிடிச்சோனே, ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைங்கிறது எவ்வளவு புண்ணியம் பண்ண வேலை தெரியுமா? எத்தனை உசுரை காப்பாத்துற வேலை தெரியுமா அது? நீ என்னடா எனக்கு என்ன நிக்கிற? அக்கா அந்த டிரைவர் பேஷண்ட் எல்லாம் தொட்டு தூக்க மாட்டானா? நான் தலை பக்கம் பிடிச்சிக்கிறேன், நீ கால் பக்கம் பிடி. 2 பேரும் தூக்கிட்டு போய் வண்டியில ஏத்துவோம். தூக்கிட்டு வாங்க. என்னமா 2 பேரும் நை நைன்னு இருக்கீங்க? 2 பேரும் ஆள் நல்லா வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க, தூக்கிட்டு வாங்க பட்டுனே. அடே முட்டைக்கண்ணு நகரங்கிட்டு, முதல்ல ஒன்ன ஆம்புலன்ஸ் ஏத்தணும். இத்துணூண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? ஏப்பா டிரைவரு வண்டி எடு. கண்ணை பாரு ஒன்னு ஆமா முட்டை சைஸுக்கு. ஏக்கா நீ என்ன அந்த பையில வேடி பார்த்துட்டு நிக்கிற? போய் வண்டியில ஏறு, கிளம்புவோம். நீ எங்கடி சிம்ரன் என் கூட வர? வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம என் கூட ஆஸ்பத்திரி வண்டினா உன் மாமி எதுவும் சொல்ல போதுடி. ஏக்கா என்ன பேசுற? இந்த மாதிரி நேரத்துல கூட என் மாமியா எதுவும் சொல்லும்? அப்படி ஏதாவது சொன்னுச்சுன்னா அது பொம்பளையே இல்ல பாத்துக்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, ஏதாவது சொல்லித்தான் பாக்கட்டுமே, அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. முதல்ல நீ வா, கிளம்புவோம். இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலேயே உன்னை தனியா அனுப்பிடுவோம் நினைச்சியோ? அதுக்கு இல்லடி சிம்ரனு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இனிமே அழுவு மட்டும் சத்தியம் பண்ணிவிட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற. பெரியமாவுக்குலாம் ஒன்னும் ஆகாதுக்கா, அதெல்லாம் எப்பேற்பட்ட பாடி தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீ வா, அன்னைக்கு பார்த்தல உடம்பு தூக்குற போட்டியில என்ன பாடுபடுத்துச்சு என்னையன்னு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. வா, வந்து வண்டியில ஏறுவா, போவோம், கிளம்புவோம். ரத்தம் ஊத்திட்டு கிடக்குது, நீ என்ன இவ்வளவு சாவகாசமா இருக்கிற? சிம்ரனு தாமரைக்கு ஒரு போனை போட்டு கௌரி இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல டியூஷன்ல இருந்து வந்துருவா. சத்த அவளை பாத்துக்க சொல்லுடி. சொல்றேன். டிரைவரே போலாம், ரைட்.